கர்த்தருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் நம்மை காண செய்த தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மாட்சிமையும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நம்மை காண செய்த தேவன் கடந்த நாட்களெல்லாம் கிருபையாய் காத்தார். அவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். யோபு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். The book of Job chapter 1 verse 1 to 3. There was a man in the land of Uz whose name was Job, and the man was blameless and upright, and one who feared the Lord and shunned evil. And 7 sons and 3 daughters were born to him. Also, his possessions were 7,000 sheep, 3,000 camels, 5,000 yoke of oxen, 500 female donkeys, and a very large household, so that this man was the greatest of all people of the east. ஜெபிப்போம். மகத்துவமுள்ள பிதாவை தந்த கிருபைகளுக்காக மிக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சந்நிதியிலே எங்களை காண செய்த மகிமைக்காக நாங்கள் சுத்தரிக்கிறோம். இப்பொழுது ஆவியானவரே இறங்கி வந்தருளும். உடைய பிரசன்னத்தினால் உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் மனவாளனுடைய சத்தத்தை கேட்கும்படி ஓடி வருகிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக, நீர் மாத்திரம் பேசுவீராக. பணிந்து தொழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see the presence of the Lord. கர்த்தரின் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு என்கிற இந்த மனிதனை குறித்து நாம் அதிகமாக கேட்டு இருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். இந்த யோபுவினுடைய ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள். அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மேன்மைப்படும்படிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். இந்த யோபு துன்மார்க்கத்திற்கு பயந்த ஒரு மனிதன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். எனவே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் மேல் தேவனுடைய அன்பு இருந்தது. இந்த யோபின் புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறை புது புது காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த யோபு ஆசீர்வாதமாக இருந்த அந்த நாட்களிலே அவனுக்கென்று ஒரு சோதனை வந்தது. என்ன? ஒருமுறை தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பொழுது சாத்தான் அங்கு வந்து நிற்கிறான். எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவருக்கு சோதனை கொடுக்கறதுக்கு இந்த சாத்தான் எப்பொழுதுமே ஆண்டவர்களை போய் பர்மிஷன் வாங்கிட்டு வருவான். இந்த வசனத்தில் பாருங்கள், தேவ சந்நிதியில் இருக்கிற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். நின்ற உடனே கர்த்தருக்கு தெரியும் சாத்தான் எங்கே ஏன் வந்தான்னு சொல்லி. ஆண்டவர் கேட்ட, நீ எங்கேருந்து வருகிற? அவன் சொன்னான், நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் கண்கள் எங்கு வைத்தான் என்பது கர்த்தருக்கு தெரியும். யோபின் மேலே கண்களை வைத்த பிறகு கர்த்தர் கேட்டார், என் தாசனாகி யோபின் மேலே கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகி அவனைப் போல் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவனாகி கர்த்தர் சாட்சி கொடுத்தார். உடனே சாத்தான் அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், விருதாவாகவா உண்மை பணிந்து கொள்ளுகிறார்? சாத்தானுடைய கண்கள் எங்கே இருக்கு பாருங்க. 10வது வசனத்தில், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தர் அடைத்த வேலியின் மேலே சாத்தானுக்கு கண்ணு. அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகினது, அதனால் அவன் உண்மை தேடுகிறான். சாத்தான் ஆண்டவரத்தில் சவால் விடுகிறான். ஆனால் ஆண்டவரோ அப்படி அவன்
அந்த உலகத்தின் ஆஸ்திகளின் மேல் கண்களை வைத்திருந்தார், ஆனால் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டார். அப்போ தேவனிடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் செய்கிற சதிகள் எல்லாம் தேவனிடத்தில் அனுமதி பெற்றாலும் தேவனிடத்தில் சவால் விடுகிறான் பாருங்கள். எப்படியாகிலும் தேவன் அது இல்லை என்று சொல்ல வேண்டும், யோபுவை சபிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய கண்கள் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பின் மேலே இருந்தது, தேவனுடைய பாதுகாப்பின் மேலே. அப்போ 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த சாத்தான் தேவனிடத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறதை பார்த்து வியந்து போனேன். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று கர்த்தர் பேசினார். தேவன் யோபுவை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். யோபுவை கர்த்தர் தொற்றிருக்கிறார் என்று ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நன்றாய் தெரியும். ஆனால் தேவனை முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கணும். யோபுக்கு எந்த காரணம் தேவையில்லை, எப்படியாவது அவன் அழிக்க நிதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவனை அவன் ஏவினான். தேவனை அவன் ஏவி எப்படியாவது யோபு அழிக்கணும், அவன் யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தம் மகா பெரிய யுத்தம். இன்று வரை தேவ பிள்ளைகளுக்கும் சபைகளுக்கும் விரோதமாக சாத்தான் பல காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான். எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு பலவீனம் வருமோ அந்த காரியத்தை அவன் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவான். எந்த காரியத்தில் ஒரு ஆத்மா தொய்ந்து போகிறதோ அல்லது துக்கத்தை உண்டாக்குகிறதோ அந்த காரியத்தை சாத்தான் கையில் எடுத்துக்கொள்ளுவான். ஆனால் இங்கே யோபு எந்த காரியத்தின் மேலும் அவன் கண்களை வைக்கவில்லை. என்றாலும் சாத்தான் அவன் மேல் கண்களை வைத்தது, there is no any purpose, முகாந்தரமே இல்லாமல் யோபுவை அழிக்க வேண்டும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். எனவேதான் கர்த்தர் யோபுடைய இந்த மகாபெரிய ஆசீர்வாதத்தின் மேல் அவர் வேலி வைத்திருந்தாலும் சாத்தான் அனுமதி கொடுத்த பொழுது அவன் வேலியை தாண்டி உள்ள வர முடிந்தது. உங்களை வெண்ணி சுற்றி கர்த்தருடைய வேலி எப்பொழுதும் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த எப்படியாக இந்த முகாந்தரம் இல்லாமல் அழிக்க வேண்டும். ஏசாயா 53:4 பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களையும் சாபங்களையும் இந்த சாத்தானுடைய காரியங்களை அழிக்கும்படிக்கு அவர் வாதிக்கப்பட்டாராம். யோபு கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக ஒரு அடையாளமாக நம்மிடத்தில் காட்டப்படுகிறான். ஏசாயா 53:4 பார்க்கிறோம், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். வாதித்தான், கிறிஸ்து இயேசுவை வாதித்து. ஏனென்றால் அவர் தான் நம்முடைய பாதுகாப்பு, அவர் தான் நம்முடைய வேலி, அவர் தான் நம்முடைய பெஸ்ட் செக்யூரிட்டி. நம்ம எல்லாவற்றிலும் அவர் பாதுகாக்கிற தேவன். எனவே கர்த்தர் இந்த மகா பெரிய யுத்தங்கள் வருகிற பொழுது நம்ம அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நடக்கிறது என்ன? நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் அநேக வேளைகளில் நாம் பலனில்லாதவர்களாய் சாத்தானுக்கு காண்பிக்கிற பொழுது சாத்தான் அதை பயன்படுத்திக் கொள்ளுவான். நான் எப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏன் பிசாசு இப்படி நம்ம பயன்படுத்த முடியுது? ஒரே ஒரு சின்ன காரியத்தில் நம்ம பலவீனமாக இருந்தால் அதை அவன் தொட்டுக்கொள்ளுவான், அதை எடுத்து வாரி இறைச்சிடுவான். அப்போ சுற்றி இருக்கிற எல்லா ஆவிகளும் நம்மை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இன்னல்கள். அங்கே தான் நம்மளால் தூங்க முடியாது, காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுவது, நாம் கர்த்தருக்கென்று அவருடைய காரியத்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே மனுஷருடைய புத்தீன அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். நாம் தேவனுடைய கிருபையில் நன்மைகளை செய்து மனுஷருடைய புத்தீனத்தை அடக்குவது எப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்வது. நன்மை செய்கிறதுனால நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் பெரிதாக இருந்தாலும் என்று சாத்தான் ஒவ்வொருவரை பயன்படுத்துகிறான், ஒவ்வொரு பொருட்களை பயன்படுத்துகிறான், ஒவ்வொரு கிரிகளை பயன்படுத்துகிறான், பணத்தை பயன்படுத்துகிறான், பொருட்களை பயன்படுத்துகிறான். இப்படி பெரிய கிரிகளை எழுப்பிதான் கர்த்தர் அவனுக்கு முன்பாக சாட்சியை நிறுத்த விரும்புகிறார். இது நமக்கு தேவை ஒரு பெரிய பலன். இந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கணும். தேவ வார்த்தை தான் தேவனுடைய பலத்தை நம்ம கொண்டு வரும்.
நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் வேத வாசனை இல்லாத ஜெபம் பிரயோஜனம் இல்லை. சில வேளையில் வேத வாசத்தையும் தியானிச்சுட்டு இருக்கலாம். நம்ம நினைப்போம் கர்த்தர் வேத வாசிக்க கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார்னு. நோ நோ நோ. ஆண்டவர் வாலண்டியராக செய்கிறவரே இல்லை. அவர் தன்னோடு இருக்கிறவர்களை முன் வந்து ஆசீர்வதிப்பார் தவிர வாலண்டியராக வந்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஏன் கேட்டால் தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர்னு வாசனம் இருக்கு. அப்போ நாம் நெருக்கப்படுகிற காலங்கள், நாம் நசுக்கப்படுகிற காலங்கள் என்றாலும் நம்ம பொறுமையாக நிற்கணும். அப்போ தான் தெய்வ நாம மகிமைப்படும். ஏன்னா நம்ம நெருக்குகிற எல்லாம் மனுஷரை வச்சு தான் நம்மளை நெருக்கிறான் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை பாருங்கள், ஒரு மனுஷனை வைத்து தான் நெருக்கிறான். சின்ன பிள்ளையிலேருந்து வளர்கிற பிள்ளைங்க வரைக்கும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஜெசியா போன வருஷத்தை ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. அதை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அது 5 கம்ப்ளைண்ட் வச்சுருக்கோம். அதுக்கு யாரால் நெருக்கப்படுதுன்னு அது சொல்லும். ஆஃபீஸியெல்லாம் ஜோ பண்ணி ஃபாஸ்ட்டு போட்டே டீச்சரெல்லாம் பார்த்துச்சு. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை ஓயிற மாதிரி இல்லை. நானும் ஜோ பண்ணி பல ஆஃபீஸரை மாற்றிருக்கேன். ஆனால் அன்றைக்கும் பிரச்சனை முடியலை. மனுஷர் ஆனால் வசனம் சொல்லுது, மனுஷருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். அப்போ அந்த இடத்துல நான் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? நம்முடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கணுமா? என்ன வசனம் சொல்லுது பாருங்க, 16வது வசனத்தில், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தின் துர்க்குணத்துக்கு மூடலை கொண்டு இருக்கக்கூடாது. we can do anything. நம்ம அமைதியாக இருக்கிறோம். நீ அமைதியாக இருக்கிறேன்னா சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நினச்சி நீ அமைதியாக இருக்கிறேன்னு. நீ அமைதியாக இருப்பது தான் தெய்வ சித்தம். இங்கே வசனம் சொல்லுது பாரு, நீ தேவனுக்கு அடிமையாயிரு. அதுதான் தெய்வ சித்தம். யூ ஜஸ்ட் பி குவைட். தாவீது சொல்லுகிறார், என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே. உன்னால் எது செய்ய முடியும்? யூ கேன் டு எனிதிங். நமக்கு வருகிற எல்லாவற்றையும் பார்க்கணும், எதுவும் செய்ய முடியும். யாருக்கு யார் எதிர்த்து நிற்க முடியும்? பட் we are not called for that. நீ அதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. மேலான 14 வசனம் சொல்லுகிறது, மேலான அதிகாரியான ராஜாவுக்கும் சரி, தீமை செய்கிற ஆக்கினை நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் சரி, யாரு பிசாசால அனுப்பப்பட்டிருந்தாலும் நீ கர்த்தருடைய நாமத்தின்படி ஜஸ்ட் கீழ்ப்படின, அவ்வளவுதான். வேலையில் இருக்கியா, ஜஸ்ட் ஒபே. ஆனால் மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம். அப்ப தேவன் நம்மை பலப்படுத்துவதற்கு அவருடைய சன்னிதியில் நான் காத்து இருக்கணும். செய்த காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வேத ஆராய்ச்சியில் இதை கொண்டு வந்து நிற்கணும். அது இல்லை. 2வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதீர்கள், நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார். ராமச்சந்திரங்களேன், கர்த்தர் உனக்காக யுத்தப்படுகிறார் என்பதை விசுவாசிச்சினா உன் பாடுகளை சகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமா. இன்னும் அநேக காரியங்களை நாம் பார்ப்போம். இன்னும் அநேக போராட்டங்களை நாம் பார்ப்போம். இன்னும் அநேக சாபத்தின் காரியங்கள் சுற்றி வருகிறதை பார்ப்போம். ஆனால் ஜஸ்ட் பி குவைட். ஆண்டவர் சொன்னார், நீ நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாது. ஒருவருக்கு ஒருவர் யார் எதை பேசட்டும், ஆனால் நீயோ நியாயாதிபதி வாசல் நிற்கிற என்பதை அறித்து நீ பலப்பட்டு கொண்டே இருக்கணும். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது பாரு. அப்ப இந்த மகா பெரிய துன்பங்கள் வருகிற என்ன பிரதர் செய்யறது? நமக்கு சம்மந்தமே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. எந்த பகுதியில இருந்து ஓட்டம் வரும், எந்த பகுதியில் எதிர்ப்பு வரும், ஏன் எதிர்க்கிறாங்க நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. there is no purpose. வசனம் சொல்லுகிறது, முகாந்தரம் இல்லாமல். there is no purpose. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நமக்கு மட்டும் நடக்கணும், பிரச்சனை இல்லை. காரணம், எது நடந்தாலும் என்ன வந்தாலும் தோற்று போனவன் அவர் அல்லையே சொல்லுங்களேன். தோற்று போன சாத்தா ஒன்று சொல்ல முடியும். இங்க இருக்கவங்களாவது அல்லையே சொல்லுங்கப்பா. praise God. தோற்று போனவன் தான் ஜெயிக்கவே முடியாது. அப்ப இந்த பாடுகளின் வழியாக கர்த்தர் அழைத்து வரும் பொழுது கரத்தை பற்றிக்கொள். எசேக்கியேல் எவ்வளவு அழகான அந்த நதிகளை கடந்து செல்கிற அனுபவங்களை கர்த்தர் இடத்துல பேசி இருக்கிறார். கர்த்தர் நடத்தி செல்லும்போது அவருடைய கரத்தை பிடித்துக்கொள். இந்த பாடுகள் வருகிற பொழுது வேதத்தை விடுறது, இந்த பாடுகள் வந்தா ஜெபத்தை விடுறது, இந்த பாடுகள் வந்தா உபவாசத்தை விடுறது. நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். கண்ணீர் மட்டும் நல்லா பெருகும். நல்ல ஜெபத்தை இல்லை வந்து கண்ணீர் சிந்து. என்னைக்கு ஜெபத்துல கண் கலங்கலையோ அங்கே தேவ அன்பை நம்ம ருசிக்க முடியாது. கலங்கிட்டேன்னு வச்சுக்கையே, கர்த்தரோட சும்மா விட மாட்டார். கர்த்தருக்கு நீதி உள்ளவனாய், கர்த்தர்கிட்ட நின்று அமைதி உள்ளவனாய், நிறந்த பொறுமை உள்ளவனாய் கண்ணு கலங்கிட்டினா அதுக்கப்புறம் யார் உன்னை அசைக்க முடியாது. ஆனால் உண்மையை சொல்கிறேன், ஆண்டவர் என்னைக்கும் நம்ம கண்களுக்கு முன்பதை சாத்தான டக்காலாம் அடிச்செல்லாம் வீழ்த்த மாட்டார். அது நமக்கு அவசியமோ இல்லை. அப்படி என்றால் அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார்கள். இன்ன வரைக்கும் அவனை அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். உன் மேலே சத்துரு கண் வச்சிருக்கிறான், உன் மேலே கிரிகள் சத்துரு கண் வைத்திருக்கிறான். ஆனால்
அவரோ உன்னை உள்ள கைகளில் வைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது யாக்கோபு 5:13. Is anyone among you suffering? Let him pray. Is anyone cheerful? Let him sing psalms. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண உங்களில் ஒருவன், பரிசுத்தவான்களில் ஒருவன் துன்பப்பட்டால் நீ ஜெபம் பண்ண. ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடு. உன்னை ஜெபம் நாவல் இருக்கணும், இல்லை சங்கீதம் நாவல் இருக்கணும். ஜெபம் வந்தால் சங்கீதம் வந்துவிடும். எவ்வளோ சாட்சியில் கேட்டிருக்கோம்ல. தன்னுடைய மகள் இறந்துட்டால், வேலைக்காரன் பலவீனமாயிட்டான். இயேசு கிறிஸ்து ஓடி வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, வந்து என் வீட்டுக்கு வந்தால் சுஸ்தமாயிருவான், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலில் பார்க்கவில்லை. நீ துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் கலங்கணும் மனுஷனுக்காக? மனுஷனுக்காக நீ கலங்க வேண்டாம். மனுஷன் முகத்தை பார்த்து வெட்கப்படுவான். தேவனுடைய சத்தியத்தில் நிற்கிற நீங்களும் நானும், தேவனுடைய வார்த்தையில் நிற்கிற நானும் நீங்களும் நானும் எந்த மனுஷனுடைய தலை குடியவே மாட்டோம். அவ்வளோது என்னால் பண்ணிட்டாலேரா, என்னென்ன செஞ்சுட்டு அவன் தைரியமாக நிற்கிறான். பரிசுத்தமாக கர்த்தர் நிற்கிற நீ நான் எதற்கு மனுஷனுடைய முகத்துக்கு அஞ்ச வேண்டும்? நீ துன்பமா அலங்காரம் பண்ணிடு, மகிழ்ச்சியாக இருக்கிறாள், சங்கீதம் பாடு. அதுதான் கர்த்தருடைய கட்டளை. காரணம் என்ன? 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. பார்த்தீங்களா, நமக்கு துன்பமோ மகிழ்ச்சியோ இருந்தால் நமக்குள்ள ஒரு சுகம் உண்டாகணும். சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த துன்பத்தின் நடுவில் நீ கிறிஸ்துவுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்ல ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு, இந்த விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இதை தான் அநேக சபைகளில் அறிக்கையிடுறாங்க, போதகத்தை அறிக்கையிடுவாங்க. இது அப்படியே இல்லை. ஓகே, இன்னைக்கு இதெல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் நம்ம ஆத்மாவே நம்ப முடியாது. இது அப்படி மீன் பண்ணலை. அது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் பரிசுத்தவான்களுக்குள்ள குற்றங்களையும் சொல்லுது. அவர்கள் அறியாமல் செய்த மிஸ்டேக்ஸ், ஒருத்தரை காயப்படுத்தினது, ஒருத்தருக்கு தெரியாமல் பேசினது, இப்படிப்பட்ட மரணத்துக்கு அல்லாத பாவங்களை குறித்து பேசுது. இதுக்காக விட்டு ஒருத்தருக்கு மன்னிச்சுக்கோ, ஒருத்தருக்கு ஜெபிக்க யாரையும் மன்னிக்க வேண்டியது அவசியமே இல்லை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சா போதும். நீ மன்னிக்க வேண்டிய கட்டாயம். எவ்வளோ பெரிய பாவனாலும் மன்னிச்சிரு, ஆனால் கூட இழுத்துக்கிட்டு போகாத. அங்கே வெட்டி சிலுவையில் அரைஞ்சிட்டு ஜெபத்திலே சங்கீதத்திலே ஓடிடும். வசன சங்கீதத்தினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவர் தாங்க. எப்படி முடியும்? அதான் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து ஆராதிக்க ஆரம்பிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அங்கே தெய்வ பிரசன்னம் இறங்கும். அங்கே the healing of the Lord. இங்கே வசனம் சொல்லுங்க, confess that he may be healed. சுகமடையும்படி நான் கத்த அருமையான அந்த வெளிப்பாடு கொடுத்தாரு. எல்லாரும் சொந்த புருஷருக்கு மாத்திரம் கீழ்படிங்க. சரியா? இந்த 7 கர்த்தருக்கு அருவருப்பான புருஷர்களாம். அதுக்கு கீழ்படிச்சா தான் இந்த காயை நம்மகிட்ட ஆறுவதில்லை. நம்முடைய உள்ள துக்கமாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இஞ்சி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அங்கே மலேசியா போயிருந்தோமா, ரொம்ப ஆசைப்பட்டு நான் சாப்பிட்டது இஞ்சி கூட. வீட்டில் ஒவ்வொரு இஞ்சி பார்த்தீங்கன்னா செவ்வாழை மாதிரி பெருசாக இருந்துச்சு. இலசா நானும் சாப்பிட்டு தம்பிக்க கொடுத்தேன், சாப்பிட்டு பாரு. நல்ல முகத்தில் தெய்வ பிரசன்ன காணப்படட்டும். போராட்டம் தானே, நீ கர்த்தருடைய மறைவின் கீழே மறைஞ்சுதானே உனக்கு போராட்டம் நடக்குது. வேதனை தானே, நீ கர்த்தருடைய கையில் இருந்து தானே நீ கண்ணீர் விடுற. உன்னுடைய தாங்க முடியாத துக்கம், இருதயத்தின் வேதனை அவருடைய கரத்துக்கு உள்ளே இருந்து நீ கண்ணீர் விடுறல்ல. பயப்படாதே, நீ கலங்காதே. மனுஷன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீ மாத்திரம் யுத்தத்துக்குரிய எதை நீ கையில் எடுத்துறாத. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று உரித்தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு பிள்ளையே, யோபுவை போல கர்த்தர் அவரோடு இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த பாடுகள் நீ கடந்து போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் திடன் கொள். 2 தீமோத்தேயு 3:12-13 ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையில் எல்லாமே உண்டு. நீ வேதவசத்தை பாசிட்டு பாருங்க. த ப்ராஸ் அண்ட் கான்ஸ் முன்னோருக்கும் பின்னாடி இருக்கும். நீ வேதவசத்துக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும், அதுக்கு எதிர்த்து என்ன நடக்கும். 2 தீமோத்தேயு 3:12 அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்குது தெரியல, எனக்கு பிடிக்குது. Yeah, and all that will live godly in Christ Jesus shall suffer persecution. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நிம்மதியாக வாழ முடியாது மக்களே, வாழ முடியாது. நீ போராடினா வாழ முடியாது. நீ அமைதியாக இருந்தீன்னா மேல் வசனம் சொல்லுகிறது, எவ்வளோ துன்பங்களை சகித்தேன். அந்தியோகியா, இகோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை பாடுகளை அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினும் என்று சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். Glory to God. எவ்வளோ சகிச்சிக்க இல்லை, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலை செய்தார் அல்லவா. ஆவியானவருக்கு அங்கு விடுதலை உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீ நினைப்பதை பார்க்கலாம், உனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற துன்பங்களோட பின்னோக்கி தான் வரும். ஒரே ஒரு நோக்கம், நீ கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியா நடக்க விரும்புகிறபடினால் நீ அமைதியாயிரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, ஜஸ்ட் பி குவைட். நாட்களாகட்டும், வாரங்களாகட்டும், வருஷங்களாகட்டும், nobody can change. நீ கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பாய் உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவன் உன்னை உள்ள கைகளில் மட்டுமே வைத்திருக்கிறார். சத்துருள் புட்டரிக்கு கூப்பு கொடுக்க மாட்டார். 13வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் எத்தர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாய். மோசம் போக்குகிறவங்க மோசம் போவாங்க, அதான் வசனம். மேன்மேலும் கேடுள்ளவர்களாய் இருப்பார்கள். அவங்க எப்படியோ போகட்டும், சாத்தா எப்படியோ போகட்டும். மிஞ்சின நீதிமான் மாதிரி கொண்டு போய் சூரியத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்காத, விட்டு. வசனம் சொல்லுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நீ நிலைத்திரு. அவ்வளவுதான். மிஞ்சின நீதிவானாய், ஐயோ இவைகளை நான் செய்விட்டு, ஐயோ நான் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவ நீதி செய்யலாமா? போடு மண்டையில. இப்ப மாத்திரம் தேவை நீதி பயங்கரமா தூக்கி எரிஞ்சிட்டு வசனத்தை பண்ணி கற்று நிச்சயித்து கொண்டவர்கள். நீ கற்றது மாற்றமல்ல, நீ கற்றுக்கொண்டது நிச்சயமானது என்பதை நீ அறிந்திருந்தானால் நீ கர்த்தருக்குள் நிலைத்திரு. அவ்வளவுதான். கர்த்தருடைய உயர்த்துவார். கர்த்தரோட சித்தம் பண்ணட்டும். நீ உலகத்துல ஜெயிக்கிறியோ இல்லையோ, சாத்தானை நீ எப்பொழுதோ ஜெயிச்சுட்ட. கர்த்தர் அந்த ஜெயித்து நாவி கொடுத்துட்டாரு. 1 பேதுரு 5 சொல்லுது, 5:10 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபைகளை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த சின்ன யுத்தத்துக்கே அப்பா காலாட்களோடு நடக்கும்போதே நீ சோர்ந்து போவேனா, குதிரைகளோட நீ எப்படிப்பா ஓடுவ? யோர்தான் பின்னிட்டு திரும்பும் பொழுது நீ என்ன பண்ணுவாய்? கர்த்தர் உன் கால்களை மான் கால்களை போல மாற்ற விரும்புகிறார். உடைய யுத்தத்தின் பாதைகள், உன்னுடைய போக்கு வரத்தின் பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு என்பது விசிபிளா இருக்கு. இட்ஸ் விசிபிள். God sees you everywhere. இரவு பகல் எங்க போனாலும் என்ன செய்தாலும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்துட்டு தான் இருக்கு. நீ கர்த்தருக்குள் நிச்சயப்படு. அவருடைய சிறப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை நிலை நிறுத்துவார். இந்த நாட்களை கர்த்தர் தான் செய்ய போகிற இந்த விசேஷம் 7 நாட்கள் உபவாசம் அதற்காக தான். நம்முடைய கண்ணீர் ரொம்ப அதிகமாக வடிச்சிட்டோம். அப்போ நம்ம சத்துருவை பழி வாங்க ஜெபிக்க போகிறதில்லை. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நம்ம பழி வாங்குறது அந்த இவ்வளோ பெருசு, இந்த இதை மட்டும் செய்ய ஆண்டவரே, நீ காமிச்சது செய்ய ஆண்டவரே. இல்லை இல்லை, அது நம்ம வேலையும் இல்லை. அவர் சொன்னது, நீ சும்மா நான் பார்த்துக்கிறேன். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. யாருக்கு? நீதிமான்களுக்கு தான் கர்த்தர் பழி வாங்குவார். பிரைஸ் பீ டு காட். 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியான, இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நல்லா கவனி. இது உலகத்தின் பாடுகளை பேசலை, உலகத்தின் அவமானத்தை பேசலை, அவருடைய பாடுகளில் பங்கு. தேவ நாமத்துக்காக, தேவ சித்தத்துக்காக. கீழே வசனம் சொல்லி பாருங்க, அவருடைய நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீ பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உன் மேல தங்கி இருக்கிறார். நல்ல கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய ஆவியான மகிமுள்ள ஆவியானவர் உன் மேல தங்கி இருக்கிறார். தங்கி இருக்க அவனை ஹி வில் நாட் லீவ் யூ. என் ஆண்டவர் சகிவி பார்த்தா சொன்னேன், சகிவி இறங்கி வா, நான் உங்ககிட்ட தங்கணும். ஜஸ்ட் வந்து கையெழுத்து போட்டு போறதில்ல, அட்டெண்டன்ஸ் போட வரல. ஐ வாண்ட் டு பி வித் யூ.
அடுத்த வசனம், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உன்னால அவர் மகிமைப்படுறாரா, தூஷிக்கப்படுகிறாரா பார்த்துக்கோங்க. உன்னால மகிமைப்பட்டா அந்த கர்த்தர் எந்த சூழ்நிலைகளிலும் என்ன வந்தாலும் உன்னை விடவே மாட்டார். காரணம், இதுவரை உனக்காக யுத்தம் பண்ணினவர் இனி யுத்தம் செய்வார். ஏசாயா 63:10. அவர்களோ கலகம் பண்ணி, ஏசாயா 63:10 அவருடைய பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஓகே, யாரும் பாருங்க, நமக்கு விரோதமாக வருகிற சத்துருவை அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே கலகம் பண்ணுறாங்க, அவங்களே பரிசுத்தாவி துக்கப்படுத்துகிறாங்க. எல்லாரும் உங்களை நிந்திக்கிறேன்னு சொல்லி தான் கர்த்தரை நிந்திச்சிருவாங்க. அவங்க மகா பரிசுத்தவானாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம், உன் ஸ்நேகிதனாக இருக்கலாம், உன் கூட வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம், எஜமானாக இருக்கலாம், வேலைக்காரியாகவும் இருக்கலாம். கலகமோ எங்கே எழுப்புதோ பரிசுத்தாவியான துக்கப்படுத்துகிறாங்க. பரிசுத்தாவி எங்கே இருக்கிறாரு? ஒரு உள்ளத்தில் இருக்கிறார். உள்ள ஹி இஸ் லிவிங் இன் யூ. அப்போ கர்த்தர் அதை பார்த்து வசனம் சொல்ல, அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினாராம். இதானே தெய்வ பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு நடந்தது. அதை தான் கர்த்தர் செய்வார். நல்லா கவனிச்சுக்கோ. உடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு சத்துருவா இருப்பார். நீ சத்துருவா மாறிடக்கூடாது. யூ ஜஸ்ட் பி குவைட். யாத்திராகமம் 17:16 மோசேக்கு அவலேக்கு வானத்தின் கீழ் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதில் யுத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுது. யாத்திராகமம் 17, 15, 16. கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம். நான் வாசிக்கிறது ஈஸி தான், பட் நீங்கள் அதுக்காக கம்ஃபர்ட்டாக உட்காந்துடக்கூடாது. யாத்திராகமம் 17, 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதம். ஒரு அல்லேலூயா. The hand of Amalek is against the throne of God. தேவனுக்கு விரோதமாக அமலேக் யுத்தம் பண்ணா, ஜஸ்ட் ஒரே ஒரு மோசே, ஒரே ஒரு இஸ்ரவேலர்கள். மோசே கையை உயர்த்திருக்கும் போது அமலேக்கு ஜெயம் கொண்டான். அமலேக்கு யோசுவா கூட்டத்தார் ஜெயம் கொண்டார்கள். மோசே கை தளர்ந்த பொழுது அமலேக்கு மேற்கொண்டான். இது நடந்துட்டே இருந்தது. அப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொன்னார், இது நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது. இந்த எழுத்து வார்த்தை எல்லாரும் எழுதணும். சும்மா இப்போல்லாம் நோட்ஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. நானே ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா யூடியூப்பில் ஈஸியாக வருது. யூடியூப்பில் வந்தாலும் வரலனாலும் சரி, முக்கியமான மெசேஜ்லாம் டெலிட் ஆயிரும் தெரியுமில்ல. ஆமாம், டெலிட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதணும். எழுதுனாதான் மெடிடேஷன் இருக்கும். ஆண்டு சொல்ல, இதை நீ ஒரு புஸ்தகத்தில் எழுது. யோசுவாவின் செவி கேட்க வாசிக்கும் பொழுது அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கேயும் அவன் பேர் இல்லாதபடி நாசம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். I will utterly put him out of remembrance. வசனம் சொல்லுது, அவன் பேர் கேட்கப்படாதபடி நான் நிர்மூலமாக்குவேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய எப்படி பாருங்க, 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். நல்லா கைகளை ஊற்றி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஏற்றுக்கொண்டிருக்க யாருக்கு உண்மையா நீ வாழ்கிற அந்த தேவன் எவ்வளவு உண்மையான தெரியுமா? இதுதான் ஆண்டவர் சொன்ன பரிசுத்தவான்களின் நினைவு கூறுதல் என்று. இதுதான் அமலேக்கு கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிட்டாலும் முடிஞ்சிச்சு. தலைமுறை தோறும். அதான் எப்பவுமே சொல்லுவோட அபிஷேகத்தை நீ காத்துக்கொள், உன் தரிசனத்தை நீ காத்துக்கொள். உன் தரிசனம் விட்டு விலகக்கூடாது. உன் அபிஷேகம் விட்டு விலகிடுச்சுன்னா மற்றது எல்லாமே நன்மையாய் தெரியும். கர்த்தருக்கு விரோதமாக அறியாமலே நமக்கு விரோதமாக பாவம் துக்கம் நடக்கும். என்றாலும் கர்த்தர் இழுத்த வேறு மாதிரியான யுத்தம். வாசிக்கலாம். உபாகமம் 20:4. பிரைஸ் காட். உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண, உங்களை ரட்சிக்க உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண, உங்களை ரட்சிக்க உங்களோடு போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். He is thy God. He goes with you. He will fight for you against your enemies to save you. Praise be to God. அதோட ஆண்டவர் விடலை. இப்போ ஒரு வசனம், இதை ஏன் டேடி ஞாபகப்படுத்துனீங்க?
கேட்டுக்கோ, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 3வது வசனம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அது எல்லாம் இருக்குங்க. ஆனா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவரோடு கூட நம்ம நிற்கும் போது அவர் நமக்காக யுத்தம் செய்வாரு. தலைமுறை தலைமுறை யுத்தம் நடக்கும். நம்ம ஒரு தடவை தான் யுத்தம், அவன் ஒரு தடவை தான் உன்னை நோக்கி யுத்தம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அமலேக்கு காலி. அப்புறம் யோசுவா எழுந்து வந்தார், காலேப் எழுந்து வந்தான், ஊர் எழுந்து வந்தான், எல்லா ஆசாரியர்களும் வந்தாங்க, கானானை சுதந்திரித்தாங்க. நோ நேம் ஆஃப் அமலேக். அமலேக்கு பேர் இல்லை. காரணம் கர்த்தர் ஜென்மத்துக்கு ஒரு அவனுடைய ஜீவனாட்களில் யுத்தம் பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சுட்டா இருக்காரு. இந்த பக்கம் தாவீது சொன்னார், தாவீது எனக்கு பிரியமானவன். அவன் பாவிதான், ஆனால் மனம் திரும்பினா பரிசுத்தவானா ஆயிரணும். மனம் திரும்பி அடுத்த பாவத்தை செஞ்சுட்டு தாம் பரிசுத்தவான லாட்டரி அடிக்கலைங்க. உடனே ஆண்டவர் பார்த்தார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவர். அது எப்படி தாவீது பண்ணானே, அதை பண்ணா இதை பண்ணா. நம்ம எல்லாம் பண்ணவங்க தானே. அதை பேர் வச்சு கிழிச்சிருக்காருல வசனத்துல. எல்லாம் பண்ணினவங்க தான், ஆனா மனம் திரும்பி பரிசுத்தமாகணும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போகிற ஆட்கள் போயிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது அது அவனுக்கு நிரந்தரமான யுத்தம், தாவீதுக்கு நிரந்தரமான சிங்காசனம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு ஆளுகை செய்கிற சிங்காசனம் இல்லாமல் போவதில்லை. பிரைஸ் பீ டு காட். அதான் கர்த்தரோடு இருக்கிறவங்க கர்த்தருக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வித்தியாசம். கலக்காத. உனக்கு கொடுத்த வார்த்தை கொடுத்ததுதான். உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஜீவன் உள்ளதான். எவ்வளவு நாள் தேவனுக்கு விரோதமா இல்லாம கர்த்தருக்காக தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்காக நிற்கிறியோ, உன்னுடைய யுத்தம் எல்லாத்த பற்றி கவலைப்படாது. உள்ள மனசு வாடிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் நிம்மதியா இருந்திருப்பியா? ஒரு நாள் நிம்மதியா விடுறாங்களா? இல்லை. ஏதாவது ஒன்று சாத்தான் ரொம்ப பெருசு வேணாம். ஒரே ஒரு கடுகு போதும், ஒரு நாய் முடி போதும். நாய் வாலில் இருக்க முடி போதும் சாத்தானுக்கு. நல்லா அதை வச்சு எப்படியாவது சந்தோஷத்தை கெடுக்கணும். ஏதாவது ஒன்று ஊதி விட்டுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் அவனுக்கு விரோத யுத்தத்தை நித்தியமா வச்சிருப்பார். அவன் பைபிளை வாசிப்பான், ஜெபிப்பான், என்ன வேணா பண்ண. நீ கவலைப்படாத. யுத்தத்தை பத்தியா வசனம் யோசுவா 23:10. அது நீங்க அப்புறமா நீங்க வாசித்து நிறைய வாசிக்க. 8, 9, 10, 11. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரியவைகளை பலத்தவைகளை ஜாதிகளை ஏற்கனவே துரத்தி இருக்கிறாரு. இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக நிக்கல. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவன். நல்ல கையை வச்சு அமைஞ்ச. நீ பரிசுத்தமா கர்த்தருக்கு தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற நீ எதுக்கு மனுஷனுக்கும் மாம்சத்துக்கும் பயப்படணும்? அவனை கர்த்தர் அவன் பிட்டறிய ஓம் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு. அதைத்தான் சொன்னார், பல ஜாதிகளை துரத்தினான், பல ஜாதிகளை அழிச்சிருக்கிறாரு. யாரும் உனக்கு முன்பாக நிக்க முடியல. உன்னை பத்தி பேசுறவங்களை பாரு, தேர் நாட் தேர். துன்மார்க்கரை பார், அவன் இங்கே இல்லை. தாவீது சொல்லுகிறான், அவனை பார், அவன் அங்கே இல்லை. உங்களிலோ ஒருவன் 1000 பேரை துரத்துவான். காரணம், உனக்குள் வாசம் பண்ணுகிறவர் தேவனாகிய கர்த்தர். எப்படி 1000 பேரை துரத்த முடியும்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி. திருப்பி உங்கள் தாயா உங்களை தான் சொல்றாரு, கேட்டு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம வேகமாக எப்படியா டாடி இப்படியா பைபிள் ரீடிங் கேட்பாங்களே, அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நோ 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 நோ, அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் பீ டு காட். ஆனால் நீ அவரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிராங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் மீதியாக இருக்கிற ஜாதிகளை திருப்பி சேர்த்து அவளோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்தில் அவர் உங்களிடத்தில் உறவாடினால் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் திருப்பிடுவாராம். பிரைஸ் பீ டு காட். ஓகே, அதை நீங்கள் தனியாக போய் படிச்சுக்கோங்க. எரேமியா 33:3. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, 2:3. இதை செய்கிற கர்த்தர், உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா. இந்த வார்த்தை பாருங்க, he is establishing. சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டு உருவேற்படுத்துகிறார். he is establishing. கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் என்ன சொல்லுகிறார்? என்ன நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். I will answer and I'll show you great and mighty things. Praise be to God. என்னோட பிள்ளையே, நல்ல ரட்சண்டத்தின் தலைச்சீரா
அந்த சர்வாயுத வர்க்கங்களை முழுவதும் தரித்துக்கொள். துக்கமாக இருக்கியா, கத்துட்டு போய் அழு. வேதனையாக இருக்கியா, அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நாவை மட்டும் அடக்கிக்கொள். பிரைஸ் காட். அமலேக்கு நித்திய யுத்தத்துக்கு கொடுக்கப்படுவான், நீயோ நித்திய ஆசாரியத்துக்கு ஏதுவான அபிஷேகத்தை நீ நிலைத்திருப்பாய். உன்னுடைய கண்ணீர் கத்தர் பார்த்தார், உன் இருத்தின் வேதனை கத்தர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிச்சுப்பார். சத்துரு கையில் கத்தர் உன்னை கொடுக்கல, இனியும் கொடுக்க மாட்டார். காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு கூட உங்களுக்குள் இருந்து யுத்தம் பண்ணுவார். நீ கலங்காதே, எது வந்தாலும் பரவாயில்லை. உன்னுடைய முழங்கால்கள் கத்தருக்கு உகந்ததாக இருக்கட்டும். உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறேன். உன்னுடைய வேலைகளின் வித்தியாசத்தை பார்த்து இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் மாற்றத்தை பார்த்து இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஊழியத்தின் மேலே நீங்கள் அழுத பார்த்தியா, இந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இல்லைங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நீ ஒன்றை விட இந்த ஊழியத்துக்கு அதிகமாக கண்ணீர் விட்டுருக்கிற. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்கும் தகுதி இல்லாத துரோகியை கர்த்தர் நீ பரிசுத்தமாக்கி நிறுத்தி அவருக்காக நிற்க பண்ணின தேவன். அந்த அதிகாரத்தை அந்த ருசியிலையும் சொல்கிறேன். உனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். பலப்படு. கண்ணீர் இருக்கா, பரிசுத்தமான கண்ணீரை சிந்து. துக்கத்தின் வார்த்தைகளை வாயில விட்டுறாத. மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்கிறாத. மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக வேண்டாம். சத்துருக்கு எதிர்த்து நில். யாரு தேவையில்லாத ஒரு இடத்துல பேசும்போது நேர உடனே பேசுங்க. நம்ம தான் பெரிய ஆள், உடனே சேலை இழுத்து போய் சொருகிட்டு உள்ளே போயிடும். பேசாம பேசு. நோ, திஸ் இஸ் நாட் மைன். இது என்னுடைய பிரச்சனை, இது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. ஜெபிக்கணும்னு நினச்சா என்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன், அதோடு சரி. வெட்டி விடு. இல்லை, நான் கர்த்தருடைய சாட்சியை காத்துக்கொள்ளணும். திருப்பி சொல்கிறேன், சூடி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்காத. கர்த்தர் உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வார். பிரைஸ் பீ டு காட். பிரைஸ் பீ டு காட். பிரைஸ் பீ டு காட். Priscilla, September 8th is the day God is giving you something. God is giving you the deliverance. Sister Parisa, God is giving you the very same date, Katatharga, September 8th. I see it again and again. Praise be to God. Thank you, Holy Spirit. God is doing things. உண்மையுள்ள உன் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய பார்வை வெளியேற பெற்றதாக இருக்கும். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Somebody is having a light blue shirt. Very, very light blue. Sky blue shade யார் போட்டிருக்கீங்களா? Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இந்த கை காண்பீங்க. Very light blue shade I see. I see a light coming. ஒரு வெளிச்சம் உள்ள வர்றதை பார்க்கிறேன். இதோட கை காண்பீங்களேன். Thank you, Jesus. Praise God. Hallelujah. Yeah, very, very light blue shade. Ash color போல light blue போல ஒரு shade I'm பார்க்கிறேன். Thank you, Lord. The light is coming in. Thank you, Jesus. Glory to God. எல்லாம் அப்படி கண்களை போடுங்க. தெய்வ பிரசனை இருக்கும் பொழுது கரடகதடபா ஷடபடடா லச்சகபடக லகரதுகரடக விஷபடபா லபடபலபரதுடபடிகரபா. ஆண்டவரே, நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். நீதான் பாக்கியவான், நீதான் பரிசுத்தவான். ஏன் டாடி எனக்கு இந்த பிரச்சனை? ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனில் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். நீ உலகத்தில் எசைஞ்சு ஓடல, நீ ஓட மாட்ட. எழும்பு, எழும்பு. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கைகளை ஏந்தி நல்லா ஒரு நிமிஷம் ஜெபி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். துராட்டே சடமுகடா. உமக்கு எப்படி ஆண்டவரே நான் பிரியமா இருக்கணும்? நான் எப்படி இருந்தா உங்களுடைய வருகையில் நான் இணைந்து கொள்ளுவேன்? நான் எப்படி வாழ்ந்தால் என் ஊழியத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன்? நான் என்ன செய்தால் என் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படும்? என் வியாதி, என் டென்ஷன், என் குழப்பங்களுக்கு நான் தீர்வு என்ன? ஒன்றே ஒன்று, சைலண்ட். பி சைலண்ட் அட் த ஃபுட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பாதத்தில் அமைதலாய் காத்திரு. தேவனுடைய பாதத்தில் அமைதலோடு இரு. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மகனே. உன்னை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீ தலை குறிந்த எடுத்து கர்த்தர் தலையை உயர்த்தாம உன்னை விடவே மாட்டார். அவர் பாவங்களை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னுடைய இருதயத்தில் உத்தமத்தை பார்க்கிற கர்த்தர். பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்கு. சுய நீதி, சுய நிந்தனைக்கு யார் என்ன செய்தாலும் சரி, நீ உன்னை பத்திரமாய் காத்துக்கொள். இப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்றாரியா.
அவருடைய யுத்தம் செய்வதை நீ பார்க்க போகிற. டீகலாபாட தூஷண போராட்டா லிட்டாக்கா தக்கா டாரா தூட்டிட்டு போட்ட மரபு டலக்ரா டபாலா டாரா தூஷணமா. ஒரு சிகப்பு கலர் ஷால் போட்டிருக்கீங்களே யாரும்? கேஷுவல் ட்ரெஸ் இல்லை, சுடிதார் போடலை, நைட்டி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு மேலே ரெட் கலர் ஷால் இது போட்டிருக்கீங்களா? இந்த கை கொட்டுக்க டக்குன்னு. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஒரு ஃபேஸ் பார்க்குறேன், பட் நான் சொல்ல விரும்பலை. டீக்லா பிராடா போ ரபோ சம்படி ஹேவிங் ரெட் ஷால். இதை டக்கு உடனே கை காண்பிக்க உங்கள் பக்கத்தில் இருக்கீங்களான்னு பாருங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடக்கது ஷடிபாலா டாரா கதா டாரி கரட்டு இது அப்பாலே போ சாத்தானே இயேசுவின் நாமத்தில் திரட்ட கிராடா பால பிரபு. ரெட் கலர் ஷால் வித் சம் கோல்டன் பார்டர். ரிட்டா கபான் டரா போற கரபு கோல்டன் பார்டர் வித் ரெட் கலர் ஷால். தேங்க்யூ. சுற்றி பாருங்க, பக்கத்தில் கிடக்குதானே. டிக்கடா கதா கடி ஷேட்டி கலா கடரா தர கல கர டிக்கதா போடரா. இருந்தால் முடிச்ச உடனே சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். டிக்கரா பர டூஷிலி பிரதுரா பாட்டியரா புரதர டிக்கரா கட்டிச்சோம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆமலைக்கு நாங்கள் கட்டுக்கிறோம். ஆண்டவரே என் கை விரலை பார்த்து சொல்லுங்கள். கத்த உடோடு இருக்கிறவனை பெரிய காரியங்களை செய்வாய். சொல்லுங்கள், பெரிய காரியங்களை செய்வாய். அவனுக்கு தோற்று போவான். உன்னுடைய தேவராகிய கத்தருக்கு ஒரு நாம சங்கீர்த்தனம் உண்டு. யுத்த சம்பந்தர் அவர் பெயர், ஐஸ்வர்ய சம்பந்தர். ஒப்புக்கொடு. உன் ஜெப வாழ்க்கை மாறட்டும், வேத வாசிப்பு மாறட்டும். குறைந்தபட்சம் அந்த ஷெட்யூலில் இருக்கிற அதிகாரத்தையாக நான் வாசிச்சர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அன்ட்டு ஒப்புக்கொடு. கத்த உங்களை கையுத்தம் பண்ணுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிலர் வார்த்தைகளை ரிசீவ் பண்ணுறதை பார்க்குறேன். ஐ சி சம் ஆஃப் யூ வீடியோவில் வார்த்தைகள் உள்ளே வருகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கத்த உங்கள் வரங்களை எழுப்பி விடுகிறார். வசனத்தை வார்த்தையாய் பெற்றுக்கொள்கிற சில வார்த்தைகளை நான் பார்க்கிறேன். நீங்கள் முடிந்தால் விரும்பினால் தயவுசெய்து கைகளை காண்பித்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வரங்களை கத்தர் வெளிப்படுத்தி கொண்டு வர விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த வார்த்தைகளையும் பார்க்கிறேன், அந்த வார்த்தைகளையும் நான் அறிந்து கொள்கிறேன். என்றாலும் கத்தர் உங்களுக்குள் வைத்திருக்க நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த சமயம் கொடுக்கப்படுகிறது. ஓப்பன் யூர் ஹார்ட்ஸ், ஓப்பன் யூர் மவுத். அப்படி மைக் எடுத்து அந்த வார்த்தையை சொல்லுங்கள். டிக்ரா பாட்டா கலா பிரகட்ட பூஷடி ரியாக்கரா லரக்ரா கலா பிரதோடி ரியாரா கலா பரட்டரா. நீங்கள் யாருன்னு நான் சொல்ல முடியும், நான் சொல்ல மாட்டேன். டீட்டா கலா கண்டத்தை கரண்ட் விஷயடி கேரட்டா. I see the word of God coming out. I see 3 people receiving the word. 3 பேருக்கு சிந்தையில் ஆவியில் அந்த வார்த்தை தொடப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க. இதனால தான் நம்ம நிறைய இழந்துட்டோம். இந்த வரங்களுக்குள்ளே நிறைய இழந்து போனதே நாம் சீரானதை செய்யாததுனால. Glory be to God. Glory be to God. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரை எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. இதனால் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய பிரசனங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு எல்லாம் கைகளை தாண்டவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நான் பரிசுத்தத்துக்கு துணை இருப்பேன் ஆண்டவரே. இந்த மனவாட்டிக்கு கர்த்தருடைய சத்தம் மட்டும் தான் கேட்கணும் ஆண்டவரே, வேற சத்தம் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் யூ. நேரங்கள் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடையவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும், சகாயம் செய்தருளும், அதிசயங்களை காண செய்தருளும். உடைய நாமத்திற்கே மகிமை, ஆராதனை ஜெயமா மாற்ற தேவனுக்கு சோத்திரம் சொல்லுவோம். உடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். அவர் சொன்னதை செய்து முடிக்கும்படி நம்மை பாத்திரவானாக்கும்படி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் ஆவியர் வழி நடத்தும். எங்கள் பாதைகள் எல்லைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கட்டும்ப்பா. தாழ்த்துகிறோம், பணிகிறோம், முத்தம் செய்கிறோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் தெய்வ மகிமை எழும்பட்டும். கிறிஸ்தேசின் ஜீவனில் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்ம விட்டுப்பட்டு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்று பெற்ற சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், நிலைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். God bless you. Glory be to God. Amen.